இன்னைக்கு காங்கிரசினர் ஒரு குடும்பத்துக்காக, இன்னைக்கு ஒரு வீட்டுக்காக ஒரு நாட்டை அடகு வச்ச திரு ராகுல் காந்தி அவர்களே, உங்களுக்கு பாரத மாதாவை அடகு வச்சிருக்காங்கன்னு பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லைன்ற. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய பிரதமரா இருந்தப்போ சிந்து நதி அக்ரிமெண்ட் போட்டாங்க. யாருக்காக போட்டாங்க? பாகிஸ்தானுக்காக போட்டாங்க. நீங்க இந்தியாவை பாகிஸ்தானுக்கு தலைகுனிய வச்சீங்க. அந்த பெருமை உங்களை தான் சேரும், உங்க அப்பா பாட்டனை தான் சேரும். ராகுல் காந்தி அவர்களே, உங்க அப்பா பாட்டன் சேரும். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்ட் ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஜோதிமணி அவர்களாலும் சுதா அவர்களாலும் ஒரு பெண்ணா இருந்து மற்ற பெண்களுக்கு எடுத்துக்காட்டா நீங்க இருக்கணும். தமிழ்நாட்டோட பேரை நீங்க டெல்லியில கொண்டு போய் பிரதிபலிக்கிறீங்க. இப்படி ஒரு படு கேவலமான கீழ்த்தரமான செயல் செஞ்சு you are sexually abusing the Prime Minister of India. Jyotimani and Sudha to resign from the MP post. They are not capable of being MP. आप MP होने का आप लायक नहीं है. अभी तुरंत रिजाइन कीजिए. இல்ல அங்க ராகுல் காந்தி எல்லாம் இருந்திருப்பாரு. அவரெல்லாம் என்ன எப்படி அதை பார்த்துட்டு எப்படி கடந்து போனாரு? அது அதாவது இத கடந்து போனார் வேற, கடஞ்சிட்டு போனார்னு வச்சுக்கலாம். பிரியங்கா வாத்ரா அவர்கள் வெளில வந்துட்டு பேசுறாங்க மீடியால, मोदी जी का गट्स இல்லையா? मोदी जी has no guts to face women MP. मैं बोल रही हूँ प्रियंका वाद्रा जी, आपको गट्स है क्या? आपके भैया राहुल गांधी को गट्स है क्या? क्यों आप मोदी जी को फेस कीजिए, आपके भैया राहुल गांधी को फेस कीजिए. क्यों वो MP को बेच के आप कहाँ गए? நீங்க எங்கயா போனீங்க? உங்களுக்கு பிரதமர் மேல கண்டனம் தெரிவிக்கணும்னா அதுக்கு பார்லிமெண்ட்ல சில வழிகள் இருக்கு. இல்ல நான் பண்றபடி தான் பண்ணுவேன்னா ரோட்ல பண்ணுங்க. ஜோதிமணியா இருக்கட்டும், சுதாவா இருக்கட்டும், இன்னைக்கு எதுக்கு ட்ரெண்டிங்கா வைரலா இருக்காங்க? தரக்குறைவான ஒரு செயல், அவங்க பதவிக்கு துளி கூட உகந்த செயல் இல்லாத ஒரு அநாகரிக செயலை செஞ்சு இன்னைக்கு ட்ரெண்டிங் வைரலா இருக்காங்க. முதல்ல அவங்க மரியாதையா ரிசைன் பண்ணிட்டு போறது இந்தியாவுக்கு நல்லது. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த பிரியாஸ்ரீ அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். இந்தியாவும் அமெரிக்காவும் கடந்த 9ஆம் தேதி ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் போட்டிருக்காங்க பொருளாதாரத்தில். ஆனால் இன்னைக்கு மக்களவையில் பேசும்போது திரு ராகுல் காந்தி இந்தியாவை அடகு வச்சிட்டாரு பிரதமர் மோடி அவர்கள். பாரத தாயை வித்துட்டாரு, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்ற போல ஒரு கசப்பான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மிகவும் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. நீங்க எப்படி மேம் இதை பாக்குறீங்க? தன் நிலையை மறந்து இன்னைக்கும் பேசிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு எதிர்கட்சியா இருக்கிற ஒரு தகுதியை கூட இழந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களோட மன வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா பாவம், அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி உள்ள குடும்பத்தில் வந்தவர் எப்படி திமுக இன்னைக்கு ஒரு ஒரு வீட்டுக்காக ஒரு நாட்டை அடகு வச்சாங்களோ, திமுகவினர் இன்னைக்கு தான் குடும்ப சொத்தை பெருகணுன்றதுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டை அடக வச்சுட்டு தமிழ்நாட்டை உலகம் முழுக்க சந்தி சிரிக்க வச்சாங்களோ, அதே இதுதான் டிட்டோ சென்டரில் மத்தியில் இன்னைக்கு காங்கிரசினர் ஒரு குடும்பத்துக்காக, இன்னைக்கு ஒரு வீட்டுக்காக ஒரு நாட்டை அடகு வச்ச திரு ராகுல் காந்தி அவர்களே, உங்களுக்கு பாரத மாதாவை அடகு வச்சிருக்காங்கன்னு பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லைன்ற. இன்னைக்கு காங்கிரஸ் ஃபியூஸ் பிடிங்கின பல்பு இந்தியா முழுக்க இன்னைக்கு காணாம போயிடுச்சு. அதாவது ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு காமெடியான சம்பவம். இது பாராளுமன்றமா மீன் மார்க்கெட்டா, பார்லிமெண்டா ஃபிஷ் மார்க்கெட்டான்றது மாதிரி ஒரு சிரிப்பான சம்பவம். ஏன்னா ஒரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களோட அவர் இருக்கைய நீங்க ஒரு, அதாவது இதை விட படு கேவலமான விஷயம் நம்ம ஜனநாயக இந்தியாவில் நடக்கணுமான்ற மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வர வேண்டிய இருக்கைய பெண் எம்பிக்களை வச்சு மறைச்சிருக்காங்க. இது என்ன ஒரு படு கேவலமான
ஒரு அரசியல் புத்தின்னு நான் கேக்குறேன். அதாவது படிக்காதவங்க கூட ஒரு மீன் மார்க்கெட்ல கூட இதை விட பெட்டரா இருக்கும் சார், ஆர்டர் இதை விட பெட்டரா இருக்கும். இன்னைக்கு வேற வழி இல்லாம நேத்து கிரண் ரிஜிஜு அவர்கள் அந்த வீடியோ ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாரு. இல்லாட்டி அது வரைக்கும் உடனே ரிலீஸ் பண்ணலையா அவங்க? அந்த வீடியோவில் வந்து குறிப்பா தமிழ்நாட்டு 2 பெண் எம்பிக்கள் வந்து ரொம்ப அவங்க தான் முக்கியமா இருந்த போல காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அவங்க வந்து என்ன நோக்கத்துக்காக பிரதமரை முற்றுகையிட அவரை தாக்குறதுக்கே முற்பட்ட போல அதுல காட்சியில் இருந்தது. அது எப்படி மேம் அது? ஏன்னா ஒரு பிரதமரை வந்து தாக்கக்கூடிய அளவுக்கு தான் பாராளுமன்றம் இருக்கான்ற போல கேள்வி எழும்புது இல்லையா? அதாவது இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு ஜனநாயகமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஆளாக்குறாங்க எதிர்கட்சிகள். ஏன்னா ஒரு ஜனநாயகத்துல மக்களை விடுங்க, சாதாரண உங்களை என்ன மாதிரி பாமர மக்களை விடுங்க, ஒரு பாரத பிரதமர் he is the number 1 position in the country, நம்ம நாட்டின் முதல் குடிமகன் பாரத பிரதமர், அவரே நீங்க மறிக்க போயிட்டீங்களே. நான் என்ன கேக்குறேன், இது என்னையா, இது ஒரு படு கேவலமான செயல், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் நான் கேக்குறேன். இட்ஸ் a sexual harassment on மோடிஜி, இட்ஸ் a sexual abuse on மோடிஜி. ஒரு அசிங்கமா இல்ல, ஒரு பெண்களை அனுப்பி அவரோட சேர் பக்கத்துல அவரோட சீட் பக்கத்துல நிக்க வைக்கிறது என்ன பண்ண வரீங்க? மிரட்ட வரீங்களா? பிளாக்மெயில் பண்ண வரீங்களா? த்ரெட்டன் பண்ண வரீங்களா? நான் கேக்குறேன். இட்ஸ் a sexual harassment, இட்ஸ் a sexual abuse. இன்னைக்கு ஜோதிமணி அவர்கள் மேல, சுதா அவர்கள் மேல, அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பெண்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா பெண்களுக்கும் படு கேவலம், தலை குனிவு. நான் சொல்றேன், இன்னைக்கு ஜோதிமணி அவர்களாலும் சுதா அவர்களாலும் இன்னைக்கு ஒரு எம்பின்றவங்க, பாராளுமன்ற உறுப்பினருங்க, ஒரு பெண்ணா இருந்து மற்ற பெண்களுக்கு எடுத்துக்காட்டா நீங்க இருக்கணும், தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். தமிழ்நாட்டோட பேரை நீங்க டெல்லியில கொண்டு போய் பிரதிபலிக்கிறீங்க. அப்படி இருக்கிற நீங்க இப்படி ஒரு படு கேவலமான கீழ்த்தரமான செயல் செஞ்சு you are sexually abusing the Prime Minister of India. You are sexually harassing the Prime Minister of India. I immediately asked Jyotimani and Sudha to resign from the MP post. They are not capable of being MP. आप MP होने का आप लायक नहीं है. अभी तुरंत रिजाइन कीजिए, तुरंत रिजाइन कीजिए. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டை பேரை, தமிழ்நாட்டை தலைகுனி வைக்க மாட்டோம்னு இவங்க கூட்டணி இன்னைக்கு இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க சந்தி சிரிக்க வச்சுட்டாங்க. அதுக்கு மேல அதாவது அவங்க நிக்கிறாங்க. உங்களுக்கு அதாவது ஒரு பாராளுமன்றத்துல ஒரு ஆர்டர் இருக்கு, எப்படி நடத்தணும், அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க உங்க எதிர்ப்பை சொல்லலாம், நீங்க அப்போசிஷன் தான், உங்க எதிர்ப்பை தெரிவிங்க, அதுக்கு தான் அப்போசிஷன் இருக்கு. ஒரு அரசாங்கத்து மேல எதிர்ப்பு தெரிவிக்க தான் அப்போசிஷன் இருக்கு, நல்ல விஷயம். இன்னைக்கு கிரண் ரிஜிஜு அவர்கள் கூட பார்லிமெண்ட்ல சொல்ற மாதிரி உங்க அப்போசிஷனை தெரிவிங்க. ராகுல் காந்தி அவர்களை பார்த்து சொல்றாரு, உங்க அப்போசிஷனை தெரிவிங்க. ஆனா அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, அதுக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் ரூல்ஸ் இருக்கு, பார்லிமெண்ட் புக்கே இருக்கு. அதாவது இன்னைக்கு அசிங்கமா கேவலமா இத்தனைக்கும் அங்க வந்து அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், பல மந்திரிகள் கை கும்பிடுறாங்க அவங்கள பார்த்து, வேண்டாம் இது வேண்டாம் தயவுசெய்து போங்க, கை கும்பிடுறாங்க. இல்ல அங்க ராகுல் காந்தி எல்லாம் இருந்திருப்பாரு, அவரெல்லாம் என்ன எப்படி அதை வந்து எப்படி அதை பார்த்துட்டு எப்படி கடந்து போனாரு? அதை அதாவது இத கடந்து போனார் வேற, கடைஞ்சிட்டு போனார்னு வச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பல குழப்பத்துல சிக்கி முக்கி திண்டாடும், நாட்டை காப்பாத்துவா, வீட்டை காப்பாத்துவா, கட்சியை காப்பாத்துவா, தன்னை காப்பாத்துவான்னு பாவம் சிக்கி முக்கி திண்டாடும் ராகுல் காந்தி அவர்கள் கன்ஃபியூஷன்ல இருக்கிறதுனால அவர் கடாஞ்சிட்டே இருக்காரு. அதாவது இன்னைக்கு அதுக்கு மேல பிரியங்கா வாத்ரா அவர்கள் வெளில வந்துட்டு பேசுறாங்க மீடியால, மோடிஜி ஹஸ் நோ கட்ஸ், மோடிஜிக்கு கட்ஸ் இல்லையா, 4 உமன் எம்பிக்களை ஃபேஸ் பண்றதுக்கு மோடிஜிக்கு கட்ஸ் இல்லையா, மோடிஜி ஹஸ் நோ கட்ஸ் டு ஃபேஸ் உமன் எம்பி. मैं बोल रही हूं प्रियंका वाद्रा जी, आपको गट्स है क्या? आपके भैया राहुल गांधी को गट्स है क्या? क्यों आप मोदी जी को फेस कीजिए, आपके भैया राहुल गांधी को फेस कीजिए. क्यों वो एमपी को बेच के आप कहां गए? நீங்க எங்கயா போனீங்க? நீங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க? Where were Rahul Gandhi and Priyanka Gandhi when this whole incident was happening? Where were they hiding? They have no guts to face prime minister. அசிங்கமா இருக்கா? அதாவது இதுக்கு மேல ராகுல் காந்தி அவர்கள் பிரஸ் மீட்ல பேசுறாரு, ஜோ உச்சித் சம்ஜோ வஹி கரோ. அதாவது
முன்னாடி போர் தொடுத்தப்போ சீனா வந்து இந்திய பார்டர்ஸில் வந்து க்ளோஸ் ஆகப்போ பிரைம் மினிஸ்டர் நம்ம நரேந்திர மோடிஜி சொன்னாராம், ஜோ உச்சித் சம்ஜோ வஹி கரோன்னு அதே அவர் சொல்லி காமிக்கிறாரு. நான் சொல்றேன், आप जो उचित समझो वो कीजिए, आप क्यों ऐसा कर रहे हैं अपोजिशन में? आज आप अपोजिशन लीडर का ही लायक आपने भूल गया है. आप पहले कांग्रेस को क्लोज कीजिए, अपोजिशन लीडर के पोस्ट से आप निकालिए. आप இன்னைக்கு அப்போசிஷன் இன்னி வரைக்கும் நான் கேட்குறேன், 1970 ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய பிரதமராக இருந்தப்போ சிந்து வாட்டர் ட்ரீட்டி, சிந்து நதி அக்ரிமெண்ட் போட்டாங்க. யாருக்காக போட்டாங்க? பாகிஸ்தானுக்காக போட்டாங்க. நீங்க இந்தியாவை பாகிஸ்தானுக்கு தலைகுனிய வச்சீங்க, நீங்க பாரத மாதாவை பாகிஸ்தானுக்கு வித்தீங்க. அந்த பெருமை உங்களை தான் சேரும், உங்க அப்பா பாட்டனை தான் சேரும். ராகுல் காந்தி அவர்களே உங்க அப்பா பாட்டன் சேரும். அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1900, இது ஒரு இந்தியனும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ப்ளீஸ் கோ அண்ட் கூகுள் சர்ச் 1970 சிந்து வாட்டர் ட்ரீட்டி, ஜவஹர்லால் நேரு. அன்னைக்கு 1970 3 நதிகளை, சிந்து நதியில இருக்கிற 3 கலைகளை பாகிஸ்தானுக்கு தாராவத்து கொடுத்துட்டாங்க. எதுக்காக பாகிஸ்தானை விட்டு கொடுத்தீங்க நம்ம நதிகளை? அதுவும் இதுல என்ன ஒரு படு கேவலமான செயல்னா, ஒரு பாரத பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் இத வந்து பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் கூட பண்ணாம, பாராளுமன்றத்துல இப்படி நான் ஒரு அக்ரிமெண்ட் போட போறேன்னு தெரிவிக்க கூட கூடாம அவரா தன்னிச்சையா போட்டார் ஒரு அக்ரிமெண்ட்டை. அது போட்ட அப்புறம் வந்து பார்லிமெண்ட்ல பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒரு கோழை பரம்பரையில வந்த ராகுல் காந்தி அவர்கள், அவரும் படு கோழை தான் இருப்பாரு, கோழையோட பேரன் கோடையா தான் இருப்பாரு. யூ ஆர் a coward ராகுல் காந்தி ஜி, யூ ஆர் a coward பிரியங்கா வாத்ரா ஜி, யூ ஹேவ் நோ கட்ஸ் டு ஃபேஸ் பிஎம் மோடி. அதுவும் இன்னைக்கு அதுக்கு மேல அதான் இந்தியால இவங்களை மாதிரி இவங்க அப்பா பாட்ட ஆண்ட காலத்துல பண்ண கொடுமைகள் மாதிரி இதுக்கு ஒரு சரித்திரமே எழுதலான்ற. ஏன்னா இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருந்தப்போ அவங்களோட தன்னிச்சைக்காக அவங்க வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ஆண்களை ஸ்டெரிலைஸ் பண்ணாங்க. 1 கோடி ஆண்களை ஸ்டெரிலைஸ் பண்றதுக்கு ரூல் போட்டாங்க. என்ன ஒரு படு கேவலம், என்ன ஒரு ஆட்சி அதிகாரம், என்ன ஒரு கொடுங்கோல் ஆட்சி. இதை சஞ்சய் காந்தி அவர்களும் அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. ஸ்டெரிலைசேஷன் கேம்ப் நடத்தி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு ஆல் ஓவர் இந்தியா. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றார் ராகுல் காந்தி அவர்கள்? எதிர்கட்சி தலைவரா வந்து சரியாக செயல்படலைங்களா? அவர் எதிர்கட்சி தலைவர்ன்ற கேள்வியை விட அவர் முதல் ஒரு அரசியல்வாதியாவே செயல்படலன்ற. ஒரு சாதாரண ஒரு அரசியல் தலைவரா, ஒரு மாவட்ட தலைவரா இருக்கிறது கூட அவருக்கு தகுதி இல்லைன்ற. ஏன்னா இன்னைக்கு மக்கள் பிரச்சனையை பேச தெரியாத ராகுல் காந்தி அவர்கள், நான் கேட்கிறேன், இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்து பேசுறாரு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பேசுறாரு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மோடிஜி பேர் இருக்கு, அதானி அம்பானி பேர் இருக்குன்றாரு. அதுக்கு ஆதாரம் எங்கன்ற. இன்னைக்கு பிரிவிலேஜ் மோஷன் போட்டிருக்காங்க பார்லிமெண்ட்ல. இதுக்கு இன்னைக்குள்ள ராகுல் காந்தி அவர்கள் பதில் சொல்லி ஆனோம். அதர்வைஸ் he can face legal action. ஏன்னா இன்னி வரைக்கும் பார்லிமெண்ட்டை ஒரு பாராளுமன்றத்துல தினம் நடத்த விடாம என்னையா பண்றீங்க? இது என்ன பாராளுமன்றமா இல்ல மீன் மார்க்கெட்டா? நான் கேட்கிறேன். தினம் பார்லிமெண்ட்டை, அதாவது ஒரு பாராளுமன்றம்ன்றது அவ்வளோ ஒரு புனிதமான விஷயம் நம்ம ஜனநாயகம். அதே போல கிரண் ரிஜிஜும் ஒன்று சொல்லியிருக்காரு, பாஜக எம்பிக்கள், பெண் எம்பிக்கள் வந்து அந்த காங்கிரஸ் எம்பிகளை வந்து தடுத்து நிறுத்தலைன்னா அங்கே ஒரு இழிவான செயல் வந்து நடந்திருக்கும் அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பாராளுமன்றத்திலே பிரதமருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தான் இப்போ இருக்கா? ஆள்றது அவங்க தானே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது இது வந்து ஜனநாயகம். நம்ம ஆளும் கட்சியா இருந்தாலும் ஒரு எதிர்கட்சின்னு ஒண்ணு உண்டு. அந்த எதிர்கட்சி, ஏன்னா ஜனநாயகத்துல ஒரு எதிர்குரல் இருந்தாதான் ஜனநாயகம். அதுக்காக ஒரு எதிர்கட்சின்னு வச்சு காங்கிரஸ ஒரு மரியாதை கொடுத்து அதுல ஒரு எம்பிக்கள் உட்கார வச்சா இதை விட ஒரு படு கேவலமான செயல். ஒரு நாட்டின் பிரதமரை போய் இன்னைக்கு அபியூஸ் பண்ணி ஹராஸ் பண்ணி தாக்குற அளவுக்கு இறங்கி இருக்காங்கன்னா, இதுக்கு சுதா அவர்களும் ஜோதிமணி அவர்களும் இன்னைக்கு பப்ளிக்கா they have to ask apology. பப்ளிக்கா இன்னைக்கு இதுக்கு மன்னிப்பு கேட்டே தீரணும். இல்லாட்டி நீங்க எம்பி பதவியிலேருந்து விலகுங்கன்ற. ஒரு எம்பியா நீங்க பார்லிமெண்ட் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு நீங்க லாய்க்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு எம்பின்றது என்ன?
ஒரு இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டை அவங்க அங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க. தமிழ்நாட்டை சார்ந்த எம்பிக்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை, தமிழ் கலாச்சாரத்தை அவங்க முன்னெடுத்து வைக்கணும். ஒரு பாராளுமன்றத்துல மக்களின் பிரச்சனைகளை பேசணும். அதுக்காக தான் நீங்க எம்பியா உட்காந்துருக்கீங்க தவிர உங்க இஷ்டத்துக்கு அங்க போயிட்டு நீங்க என்ன இது உங்க இஷ்டத்துக்கு அங்க போயிட்டு அதை ரோட்ல பண்ணுங்கயா. உங்களுக்கு பிரதமர் மேல கண்டனம் தெரிவிக்கணும்னா அதுக்கு பார்லிமெண்ட்ல சில வழிகள் இருக்கு. இல்ல நான் பண்றபடிதான் பண்ணுவேன்னா ரோட்ல பண்ணுங்க, ரோட்ல வந்து பண்ணுங்க. எதுக்கு அங்க ரோட்ல போராட்டம் பண்ணுங்க அசிங்கமா? அதாவது இது வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க பெண்களுக்கு ஒரு படு கேவலமான படு இழிவு. இதுக்கு மோடிஜி கிட்ட ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா வாத்ரா அவர்களும் பப்ளிக்கா மன்னிப்பு கேட்ட ஆகணும். காங்கிரஸ் எம்பிகளால் வந்து நாடாளுமன்றத்தோடைய மரபு வந்து கெடுதா, கேள்விக்குறியாகுதா? அதாவது இன்னைக்கு நாடாளுமன்றம்னா என்ன அர்த்தம்னு தெரியாமலே காங்கிரஸ் எம்பிகள் வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களும் திருப்பி சில விஷயங்களை பேசும்போது அந்த ஸ்பீக்கரே அவரே வந்து புக்ல இருந்து படிச்சு பாருங்க, இந்த ரூல் படி, ரூல் 355 படி இப்படி நீங்க பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாதுன்னு அவரை வந்து இன்னைக்கு வந்து இவர் வந்து அங்க பாடம் நடத்த வேண்டியிருக்கே. ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு முதல்ல ஒரு ட்ரைனிங் போயிட்டு வரணும்ன்ற. ஏன்னா ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் எம்பிகளும் ஃபர்ஸ்ட் நீங்க எல்கேஜி ட்ரைனிங்க முடிங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பார்லிமெண்ட்ல எப்படி நடந்துக்கணும், பாராளுமன்றம்னா என்ன, அதுல எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், ஒரு விஷயத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா அதை எப்படி தெரிவிக்கணும்ன்றத முதல்ல நீங்க எல்கேஜி ட்ரைனிங் போயிட்டு வாங்க. அதெல்லாம் பாஸ் பண்ணி சர்டிபிகேட்டோட வாங்க, அப்புறம் உங்களுக்கு பார்லிமெண்ட்ல என்ட்ரி கொடுக்கலாம். அடிப்படை மரபுகள் தெரியாம தான் காங்கிரஸ் எம்பிகள் அங்க வந்து பணியாற்றி கொண்டு இருக்காங்களா? அப்போ கண்டிப்பா இன்னைக்கு வந்து அதாவது இன்னைக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் தே ஆர் பிளேயிங் அ லூசிங் கேம். இன்னைக்கு இந்தியா முழுக்க காங்கிரஸ் அழிவை நோக்கி மிக வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறதுன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி. அவங்களுக்கு அந்த ஒரு பதட்டம், ஐயோ நம்ம செத்து போயிட போறோமே, நம்ம கட்சி செத்து போயிட போறதே, நம்ம இல்லாமலே போயிட போறோமேன்னு அந்த ஒரு பதட்டத்திலையும் அந்த ஒரு மன சோர்வுலையும் சுயாதனம் இல்லாம செயல்படுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம, மக்கள் பிரச்சனைகளை பேச தெரியாம, மக்களோட ரியல் பிரச்சனைகளை பேச தெரியாம இந்த மாதிரி ரீல் பிரச்சனைகளை பேசி இன்னைக்கு ட்ரெண்டிங்கும் வைரலாவும் இருக்காங்க. எதுக்கு இன்னைக்கு ட்ரெண்டிங்கும் வைரலாவும் இருக்காங்க? ராகுல் காந்தி அவர்களா, பிரியங்கா வாத்ராவா இருக்கட்டும், ஜோதிமணியா இருக்கட்டும், சுதாவா இருக்கட்டும், இன்னைக்கு எதுக்கு ட்ரெண்டிங்கா வைரலா இருக்காங்க? இந்த மாதிரி ஒரு அநாகரீக செயலுக்காக தான் இன்னைக்கு ட்ரெண்டிங் வைரலா இருக்காங்களே தவிர ரியலா மக்களோட பிரச்சனைகளை, களத்துல பிரச்சனைகளை, இன்னைக்கு அதுவும் தமிழ்நாட்டுல அடுத்த தேர்தல் வரப்போகுது 2 மாசத்துல, அந்த பிரச்சனைகளை பேச தெரிஞ்சு அதுக்கு வந்து நியூஸ்ல வந்தா பரவாயில்ல. அது இல்லாம இப்படி ஒரு தரக்குறைவான ஒரு செயல், அவங்க பதவிக்கு துளி கூட உகந்த செயல் இல்லாத ஒரு அநாகரீக செயலை செஞ்சு இன்னைக்கு ட்ரெண்டிங் வைரலா இருக்காங்க. முதல்ல அவங்க மரியாதையா ரிசைன் பண்ணிட்டு போறது இந்தியாவுக்கு நல்லது, ஒரு இந்தியனுக்கும் நல்லது. மிக்க நன்றி மேம், நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு.